ஓம் சார். ரைட். கடைசியா பங்குறமே என்ன பார்த்தோம்? முடிவு கணக்குல முதலாவது கேள்வி செய்தோம் சார். நன்மை ஃபுல்லா முடிச்சிருந்தானே என்ன? ஓம் சார். அச்சியாபனம். ரெண்டாம் கழிச்சியா ரெண்டாங்க. அடிச்சு விடுங்க. வருமான கூட்டு ஒரு பக்கம், வருமான கூட்டு ஒரு பக்கம், இதுலமே கூட்டு ஒரு பக்கம், வருமான கூட்டு ஒரு பக்கம், இதுலமே கூட்டு ஒரு பக்கம், வருமான கூட்டு ஒரு பக்கம், இதுலமே கூட்டு ஒரு பக்கம், இதுலமே கூட்டி ஒரு பக்கம், மூலன கணக்கு 3 பேருக்கு 6 வரி, மூலன கணக்கு 3 பேருக்கு 6 வரி, நடைமுறை கணக்கு 3 பேருக்கு 6 வரி.
நாளைக்கு இங்கே ரோய் பஸ் தேர்தல் ட்ரெயினாரியும் ஆர்வம் வச்சு ரோய் பஸ்ல ஓடிட்டான். ஓகே நாளைக்கு ஆர்வம் வச்சு ரோய் பஸ் தேர்தல் அதுல இருந்து 2 போய் மூணு நடமைக்கான 3 பேருக்கு 8 பேரு அங்கால 5 பேருக்கு 3 டீப்பா 5 பேருக்கு 3 டீப்பா தலையை மூடுங்க. ரத்தினம் தீபன் நாதன் பங்குடமையின் ரத்தினம் தீபன் நாதன் பங்குடமையின் 31/3/2014 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான குறிப்பு. ரத்தினம் தீபன் நாதன் பங்குடமையின் 31/3/2014 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான குறிப்பு. விற்பனை விற்பனை கிரியா விற்பனை விற்பனை கிரியா மொத்த லாபம் ஆரம்பிப்பு கொள்ளாமே ஒரு சேகரிப்பு மொத்த லாபம் செலவுகள் 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 அதுக்கு ஒரு 6-7 வரி விட்டு களி மூலதன வட்டி ரத்தினம் தீபன் நாதன் களி சம்பளம் ரத்தினம் தீபன் நாதன் களி மூலதன வட்டி ரத்தினம் தீபன் நாதன் களி சம்பளம் ரத்தினம் தீபன் நாதன் லாபம் ரத்தினம் தீபன் நாதன். சரியா இதிலிருந்து குறிக்கிறேன் களி மூலதன வட்டி சம்பளம் லாபம் 3 பேரையும் போடும் ரத்தினம் தீபன் நாதன். உஷா 2ஆம் கலியா இதுல குறிக்கிறேன் ரத்தினம் தீபன் நாதன் பங்குடமையின் 31/3/2014 உள்ளவாறான நிதிநிலைமை கோர் 31/3/2014 உள்ளவான நிதிநிலைமை கோர் மேலது 1000 நடைமுறை அல்லா சொத்து தளவாடம் மோட்டார் வாகனம்
தளவாடம் மோட்டார் வான். தளவாடம் மோட்டார் வான். ஒரு வரியோட நடைமுறை சொத்து. இறுதியிறப்பு. இறுதியிறப்பு வியாபார பெறுமதி. வியாபார பெறுமதி சரி அயக்கன ஒதுக்கம். அயக்கன ஒதுக்கம். காசு. காசு பேலன்ஸ் மொத சொத்துக்கு. மொத சொத்துக்கு. உரிமையாண்மை பொறுப்புகளும். உரிமையாண்மை பொறுப்புகளும். மூலனம் ரத்தினம் தீபநாதன். ரத்தினம் தீபநாதன். பரம்பரைக்கான ரத்தினம் தீபநாதன். பரம்பரை பொறுப்பு வியாபார ஜென்மர். வியாபார ஜென்மர். பேலன்ஸ் உரிமையாண்மை மொத்த பொறுப்பு. உரிமையாண்மை மொத்த பொறுப்பு. பங்காளர் மூலன கணக்கு. மேல மூன்று வடி ரத்தினம் தீபநாதன். ரத்தினம் தீபநாத். செலவைங்கோ 800 600. ரத்தினம் தீபநாதன் 800 600. பங்காள நடைமுறை கணக்கு. ரத்தினம் தீபநாதன். ரத்தினம் தீபநாதன் 80 20. 80 20. இப்போல பணம்பட்டம் கட்டுப்பாடு கணக்கு. பணம் கொடுத்தும் கட்டுப்பாடு கணக்கு. காசு கணக்கு. கடம்பட்டம் கட்டுப்பாடு கணக்கு. கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு கணக்கு. காசு கணக்கு. கடம்பட்டம் கட்டுப்பாடுல ஐக்கிறதுக்கும் கணிக்கும் மீதி ஏற்படுவோம் 700. கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு கணக்குல 500. காசு கணக்குல
காசு கணக்குல 270. மீதி வந்த வரவேங்கோ 270. இருநூற்றி எழுபது. கேள்வி வாசிப்போம். மேல்பந்திய வாசி. அவை வாசிங். ரூபாய் 2,10,000 ஆக மதிப்பிடப்பட்டு இது சம்பந்தமான சீராக்கங்களும் பங்காளர் மூலதன கணக்கினூடாக மேற்கொள்ளப்படல் வேண்டும். புதிய பங்குடைமையின் ஒப்பந்தத்தில் பின்னர் நிபந்தனைகள் ரத்தினம், தீபன், நாதன் என்பவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பங்காளிடையே லாப நட்ட விகிதம் 2:1 எனும் அடிப்படையில் பகிரப்படல் வேண்டும். நன்மதிப்பு சீராக்கி பெறும் மூலதனம் ஈடுபடுத்தினது 300. காசு கணக்கு வரவே 4 என்ற மூலதன செலவை 300. 4 என்ற மூலதன செலவை 300. உண்மைக்கு பழையாக செலவை கோணம் லாபம் 2 கொண்டு இல்லை. பழைய லாபம் 2 கொண்டு 240 கொண்டு பிரிச்சா 80. 2 ரூபாய்க்கு 160. 1 ரூபாய்க்கு 80. புதிய லாபம் என்ற வீதம் 2 கொண்டு 4 பிரிச்சா 240. 60. 240 4 பிரிச்சா 60. 2 பிரிச்சா 120. 60. நன்மதிப்பு பழைய ஆக்களுக்கு செலவழிக்கணும், புதாக்களுக்கு வர வைக்கும். பழைய ஆக்களுக்கு செலவழிக்கணும், புதாக்களுக்கு வர வைக்கும். டவுட் இருந்தா கேளும். நன்மதிப்பை சீராக்கி வரும் மூலமே பத்திய வட்டி வழங்கப்படும். எனக்கு வேற ஒரு எந்த விஷயமும் இல்லை. கூட்டி எடுங்க, மீதி வேறு மீதி சேர்ந்தா மீதி வரும். கூட்டி எடுத்தால் 960. 960 840. 680. 680. 620. 300. 300. 240. ரெண்டு 40. 620. 240. ஒன்று 240. 620. 240 என்றால் 1700. இதுல கூட போடுங்க 1700.
10 வட்டி பார்த்தால் 84, 62, 24. இங்க வர வேண்டாம், இங்க செல்லாம் 84, 62, 24. நிதியான தொடக்கத்துல பங்காக சேர்ந்தால் நன்மை பற்றி ஆக்கி வர மூலம் மீதி தான் என்ன பார்ப்போம். வட்டி வா நன்மை பற்றி ஆக்கி வர மூலம் மீதி தான் வட்டி வா. ஒவ்வொரு பங்காளம் மாத சம்பளம் 5000 வருஷம் 1260. லாபேண்ட பயிரினக்கு வரவே பங்காள நடைமுறை கணாச்சலாம் ஒவ்வொரு பங்காளுக்கும் வருவாய். லாபேண்ட பயிரினக்கு வரவே பங்காள நடைமுறை கணாச்சலாம் தளபாடம் கொண்டுசல் மீதி மூன்றாம் கொண்டுசல் மீதி 280, 420. 280, 420. இதுல உள்ள முதலாம் கொள்ளுக்க போடும் 280, 420. தலைமுறை சொத்து சரக்கிறப்போ ஆரம்பிறப்போ 400. ஆரம்பிறப்போ 400. கடம்போட்டம் கட்டுப்பாடு அயக்கிறதுக்கும் கணிக்கவும் வருந்தோம். கட்டுப்பாடுல போடுங்க அயக்கிற ஒதுக்கம் கழிக்கும் தான் போகணுமா. அயக்கிற ஒதுக்கம் வலுவை இருக்கட்டும். காசு மீதி 2 மீதி போட்டாச்சு. 3 மீதி 800, 600 போட்டாச்சு. தரம் மீதி 80 ரூபாய் போட்டாச்சு. கடன் கொடுத்தம் பொறுப்பு 500 சில மீதி போட்டாச்சு. கடன் விற்பனை 2200. கடம்போட்டம் கட்டுப்பாடு வரைவோ 2200. விற்பனை 2200. 2200. கொள்வனவே கொள்ள கணக்கு வரவே கடன் கொடுத்தம் கட்டுப்பாடு கணக்கிடலாம் 1300. கொள்ளவே 1300. 1300. இந்த கொள்ள கடன் கொடுத்தம் கட்டுப்பாடு செலவைங்கோ இந்த கொள்ள போறோம். அளவிட முடியா கடன் கணமூட்டம் கட்டுப்பாடு செலவைங்கோ 30. செலவா காட்டுங்கோ அளவிட முடியா கடன் 30. கடன் கொடுத்தன கொடுத்த ஆசை கடன் கொடுத்த கட்டுப்பாடு வரைக்கும் காசு 600. காசு கணவச்சலைங்கோ கடன் கொடுத்த கட்டுப்பாடு 600. கடன் கொடுத்த கட்டுப்பாடு வரைங்கோ காசு 600. காசு கணவச்சலைங்கோ கடன் கொடுத்த கட்டுப்பாடு 600. ஏற்பாடு செலவு 500. காசு கணவச்சலைங்கோ ஏற்பாடு செலவு 500. சேப்பாடு செலவு 500.
காசு கணாச்சலைங்க 500. கத்திரிக்காய் தலைமையில விளையுங்க 140, 180, 50. கட்டி 140, 180, 50. கேட்டா 370. கட்டின்னு செலவைங்க காசு போகும். காசு கணாச்சலம் கட்டி 370 காசு கணாச்சலவைங்க நடைமுறை கணக்குல வரவை கடமுடன் பெற்ற ஆசை காசு கணக்குல வரவைங்க கடமுடன் கண்டிப்பாண்டு 1870. கடமுடன் கட்டுப்பாடு செலவைங்க காசு இல்லை 1270. நடைமுறை எல்லாத்தின் கீழ் அதன் கொண்டு செல் மீது 20. 280 20 பார்த்தா 56. 420 20 பார்த்தா 84. 280 20 பார்த்தா 56. 420 20 பார்த்தா 84. செலவாக்கானுங்க தளபாட தேவை 56. மோட்டார் வாகன தேவை 84. தளபாட தேவை 56. மோட்டார் வாகன தேவை 84. அதுல பிடிச்சு காலைங்க 1032 இல்லை அந்த மீதி பார்த்த தெய்வ கொண்டு செலவா காட்டுது செலவுல வகைப்படுத்த தேவை இருப்பிங்கிரியா 350 காட்டுது தேரக்கூடிய பெறுமதி 360 காட்டுது கிரியம் தேரக்கூடிய குறைந்த பெருமை இருப்பாடுப்பா விற்பனை கிரியம் காணிக்க 350 காலிப்பா குறைஞ்ச பெருமை 350 கடமைச்சுதான் காட்டும் கடமுட மீது அயக்கலோகம் 10 கட்டாம் கட்டுப்பாடு கணா கூடியன 2900 2900 மீதி சென்றது 1000 மீதி வந்தது 1000 2870 1870 இருந்து 1900 பேரும் கழிச்சா 1000 மீதி சென்ன மீதி வந்தது கடமுடன் கட்டுப்பாடு கூட்டியிடுங்க 1000 மீதி சென்றது மீதி வந்தது இந்த 1000 போட்டு அதுக்கு 10 பேர் 100 கழிச்சா 900 900 900 ஏற்கனவே 70 இருக்குது எவ்வளவு கூடி இருக்கு ஏற்கனவே 70 இருந்தது இப்ப 100 வந்தவரை ஐயக்கரம் பற்றாக்குறை ஐயக்கரம் பற்றாக்குறை 30 ஐயக்கரம் பற்றாக்குறை 30 ஐயக்கரம் பற்றாக்குறை 30 ஏற்கனவே 70 இருக்கு இப்ப 100 இருக்கும் பற்றாக்குறை 30 ரைட் இனி கடமொருத்தம் கட்டுப்பாடு கூட்டி இறுதி மீதி எடுத்துக்கொண்டு இதுல உள்ள போடுங்க காசு கணக்கு கூட்டி எடுத்து இறுதி மீதியை கொண்டு காசு மீதியை போடுங்க இனி லாபம் கண்டு வாரத்தை கொண்டு கூட்டி எடுத்து நடமை கணக்கு மீதி எல்லாருக்கும் வெறா மீதி வேறு வெறா மீதி வார கொண்டு நிதிலைமைக்குள்ள பிரேக்கே பண்ணும் இனி பேலன்ஸ் பண்ணுங்க
புடியாச்சா? ஓம் சார். சொல்லுங்க. பணம் கொடுத்த மீதி எவ்வளவு? 1800. மீதி சென்ற மீதி வந்து 1200. பணம் கொடுத்த மீதி 1200. பாசு மீதி 970. வேலை 2140. 2140 இருந்து கழிச்சோன்னா எவ்வளவு மீதி? சார் 2440. மன்னிக்கோ, மூளை மட்டும் எவ்வளவு? மூளை மட்டும் ஓகே. சார். மூளை மட்டும் மதிக்கோ. மூளை மட்டும் எவ்வளவு? 300 இல்ல? மூளை 4 வர வைங்க. மூளை 4 வர வைங்க. 2440, 440, 2440. மீதி என்ன மீதி வந்தது? $970. காசு மீதி 970. காசு மீதி 970. செலவு 1000 முன்னிட்டு கழிச்சால் 350. 1350 கழிச்ச மக்களும் 850.
செலவு மொத்தம் 700. கழிச்சா 150 அறியலாம். இதை வேலை மொத்தம் 170 மைனஸ் 180 மைனஸ் மைனஸ்னா 350 மைனஸ் 200 பிளஸ் மைனஸ் கரெக்டா 200 பயந்தீங்கன்னா 2 கொண்டு 100 50 50. கரெக்டா மேல வைங்க கரெக்டா மேல வைங்க 100 50 50 100 50 50 100 50 50 கூட்டிடுங்க எந்த பக்கம் கூட பக்கம் வரவு பக்கம் 240 வீசா மீதி வந்தது 16. 16 மீனா இதுல உள்ள போடுங்க பிரேக்கப் பண்ணும் இந்த முதலாம் கூட இதுல ஒரு கேட்டோம் இனி கேட்க மாட்டானா 230 88. 88 அடுத்தது 100 16. எவ்வளவு எவ்வளவு 120 மைனஸா ஓம் சார் 120 நம்ம மீன் மைனஸ் இதை கழிச்சீங்கன்னா 224 இதை கழிச்சா 336 ஓம் சார் 560. 560 2220. பேலன்ஸ் 2780. 2002 வரும் வேறு வரும் ஓம் சார் अभी திருப்பி சொல்லுங்க பிகா ரத்னம் தீபன் நாதன் பங்குடைமையின் 31/3/2014 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று விற்பனை 2200, விற்பனை கிரயத்துல ஆரம்ப இருப்பு 400, கொள்வனவு 1300, விற்பனைக்கு தயாரான பண்டத்தின் கிரயம் 1700 மைனஸ் இறுதி இருப்பு 350, விற்பனை கிரயம் 1350, மொத்த லாபம் 2000, விற்பனை 2200ல இருந்து 1350 கழிச்சா 850 மொத்த லாபம். களி செலவுகள் தளபாட தேய்வு 56, மோட்டார் வாகன தேய்வு 84, அறவிட முடியா கடன் 30, ஐயக்கடன் 30, செயற்பாட்டு செலவு 500, செலவுகளை கூட்டினா 700, தேறிய லாபம் 150. மூலதன வட்டி ரத்தினம் 84, தீபன் 62, நாதன் 24, இதை கூட்டினா 170, சம்பளம் ரத்தினம் 60, தீபன் 60, நாதன் 60, இதை கூட்டினா 180, பகிரக்கூடிய லாப பங்கு வந்து 200, லாபம் ரத்தினம் 100, தீபன் 50, நட்டம் ரத்தினம் 100, தீபன் 50, நாதன் 50. அடுத்த பங்காளர் மூலதன கணக்கு செலவு பக்கத்துல மீதி ரத்தினம் 800, தீபன் 600, காசு நாதன் 300, மூலதனம் நன்மதிப்பு ரத்தினம் 160, தீபன் 80. வரவு பக்கத்துல
மதிப்பு ரத்தினம் 120, தீபன் 60, நாதன் 60. பேலன்ஸ் பண்ணுனா ரத்தினம் 960, மீதி சென்ற மீதி வந்தது 840, தீபன் 680, மீதி சென்ற மீதி வந்தது 620, நாதன் 300, மீதி சென்ற மீதி வந்தது 240. பங்காளர் நடைமுறை கணக்கு. செலவு பக்கத்துல மீதி வந்தது ரத்தினம் 80, தீபன் 20, மூலதன வட்டி ரத்தினம் 84, தீபன் 62, நாதன் 24, சம்பளம் ரத்தினம் 60, தீபன் 60, நாதன் 60. வரவு பக்கத்துல பற்று ரத்தினம் 140, தீபன் 180, நாதன் 50, நட்டம் ரத்தினம் 100, தீபன் 50, நாதன் 50. பேலன்ஸ் பண்ணுனா ரத்தினம் 240, மீதி சென்ற மீதி வந்தது மீதி வந்த வரவு பக்கம் 16, தீபனுக்கு 230, மீதி வந்தது வரவு பக்கம் 88, நாதன் 100, மீதி வந்தது 16 வரவு பக்கம். ரத்தினம் தீபன் நாதன் பங்குடைமையின் 31/3/2014 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று. நடைமுறை அல்லா சொத்துக்கள் தளபாடம் கிரயம் 280, திரண்டது தேய்வு 56, தேறியது 224, மோட்டார் வாகனம் கிரயம் 420, தேய்வு 84, தேறியது 336, நடைமுறை அல்லா சொத்துக்கள் மொத்தம் 560, நடைமுறை சொத்து இறுதி இருப்பு 350, வியாபார வருமதி 1000 ஐயக்கடன் ஒதுக்கம் 100 கழிச்சா 900, காசு 970. நடைமுறை சொத்து மொத்தம் 2220, மொத்த சொத்துக்கள் 2780. உரிமையாண்மையில பங்காளர் மூலதன கணக்கு. ரத்தினம் 840, தீபன் 620, நாதன் 240. மூலதன கணக்குல மொத்தம் 1700. பங்காளர் நடைமுறை கணக்கு. ரத்தினம் -16, தீபன் 88, நாதன் -16. இதை கூட்டுனா -120. உரிமையாண்மை 1580. நடைமுறை பொறுப்புக்கு கடன் கொடுத்தோர் 1200. உரிமையாண்மை மொத்த பொறுப்பும் 2780. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. வரவு பக்கத்துல மீதி வந்தது 700, விற்பனை 2200, செலவு பக்கத்துல அறவிட முடியா கடன் 30, காசு 1870. பேலன்ஸ் பண்ணுனா 2900, மீதி சென்ற மீதி வந்தது 1000. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. செலவு பக்கத்துல மீதி வந்தது 500, கொள்வனவு 1300, வரவு பக்கத்துல காசு 600, பேலன்ஸ் பண்ண 1800, மீதி சென்ற மீதி வந்தது 1200. காசு கட்டுப்பாட்டு கணக்கு. வரவு பக்கத்துல மீதி வந்தது 270, மூலதனம் 300, கடன்பட்டோர் 1870, செலவு பக்கத்துல கடன் கொடுத்தோர் 600, செயற்பாட்டு செலவு 500, பற்று 370, பேலன்ஸ் பண்ணா 2440, மீதி சென்ற மீதி வந்தது 970. இது அடுத்த லாஸ்ட் பார்ப்போம்.
லாவண்யா